தொழிலதிபர் வீட்டுல பணத்தை கணக்கு பண்ண போனதா சொல்லப்பட்ட 14 பேரை போலீசார் கையும் களவுமா பிடிச்சு கைது செஞ்சிருக்காங்க. கிடைச்ச தகவலின்படி பணத்தை அடிக்கலான்னு போனவங்களை போலீஸ் பிடிச்சதா கூறப்படுது. என்ன நடந்தது விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலம் துர்கையஞ்சல் பகுதியில சென்னையை சேர்ந்த தொழிலதிபரான திருமணந்துரை அப்படின்றவருடைய வீடு இருக்கு. இவரு சாக்லேட் நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. இவருடைய வீட்டுல தான் சிலர் திருட முயற்சி செஞ்சதா சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேமராக்கள் உடைக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசாருக்கு இவரு தகவல் கொடுத்ததின் பேர்ல போலீசார் இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 14 பேரை கைது செஞ்சதா சொல்லப்பட்டிருக்கு. தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிராமணப்பள்ளி பகுதியை சேர்ந்த போங்கினி ஜங்கையா அப்படின்றவரு ரியல் எஸ்டேட் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவருடைய நண்பர்களான சேகர் ரெட்டி, மைமூத்து உள்பட இவங்களோட சேர்ந்து இவரு திருட்டு செயலில் ஈடுபட்டதா கூறப்படுது. இவங்களுக்கு தொழில நஷ்டம் ஏற்பட்டதா சொல்லப்படக்கூடிய நிலையில ஜங்கையாவுக்கு திருமணந்துரை அவருடைய வீட்டுல ஒரு தகவல் கிடைச்சதா சொல்லப்பட்டிருக்கு. அந்த தகவலின் அடிப்படையில தான் இந்த 3 நபர்கள் உட்பட மொத்தமா 14 பேர் இவருடைய வீட்டுக்கு திருட போனதா கூறப்படுது. கடந்த மே 4ஆம் தேதியே திருட்டு செயலில் ஈடுபட இருந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில திருமணந்துரையும் அவருடைய வீட்டில் இருக்கிறவங்க செக்யூரிட்டி எல்லாருமே வெளியே இருந்ததால திருட்டு செயலை கைவிட்டதா கூறப்படுது. அதை தொடர்ந்துதான் கடந்த ஜூன் 10ஆம் தேதி 14 பேர் கொண்ட இந்த கும்பல் இவங்களுடைய வீடு புகுந்து காவலாளிகளை தாக்கிட்டு அங்கிருந்த சிசிடிவி கேமராவையும் தாக்குனதா கூறப்படுது. சத்தம் கேட்ட திருமணந்துரை தன்னுடைய சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ய முயற்சி செய்யும் போதுதான் அது உடைக்கப்பட்டது தெரிய வந்ததா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து போலீசாருக்கு கொடுத்த தகவலின் பேரில் ஆதிபட்லா போலீசார் இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டு தப்பிச்சு போன அந்த நபர்களை தேடிட்டு வந்திருந்தாங்க. இதை தொடர்ந்துதான் ஜங்கையா உட்பட கிட்டத்தட்ட 14 பேரை போலீசார் கைது செஞ்சு தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. அவங்க கிட்ட இருந்து 3 கார்கள், ஒரு ஸ்கூட்டர் மற்றும் 80,000 பணம் உட்பட திருட்டு செயலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இப்படி கிடைச்ச தகவலின்படி கணக்கு செய்யலாம் அப்படின்னு இவங்க போனதாகவும் அதுக்கப்புறமா இவங்க போலீசார் கிட்ட சிக்கினதாகவும் சொல்லப்படுது.